நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இல்லை ஹை ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு ஜிம்முக்கும் போவீங்கன்னா அந்த மாதிரி டைமில் என்னோட டயட்டை நான் எப்படி வச்சுப்பேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ஃபுட்ஸ்லாம் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டிலையும் உங்களால் நல்லா எனர்ஜியாக ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் இந்த மாதிரி சிக்கமான ஃபிட்னஸ் டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இப்போயே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எனக்கு 3 ஹை வால்யூம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. என்னன்னா ஸ்விம்மிங்கு, ஃபுட்பாலு, அப்புறம் நீ ஈவினிங் எனக்கு லெக் டேவும் இருக்குது. ஸோ அதனால் மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 4 பிரெட்டும் முட்டையும் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு சத்துமாவும் வேர்க்கல்லையும் சாப்பிட்டேன். நான் எடுத்துக்கிட்ட 2 மீலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் முக்கால்வாசி கார்பு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கார்புலேருந்து தான் நம்ம பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஹை கார்புள்ள ஃபுட்டு சாப்பிட்ற மூலியமா நம்மளால ஹை வால்யூம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா எனர்ஜியோட விளையாட முடியும். அந்த 2 மீலையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பசங்களோட ஸ்விம்மிங் போயிட்டு வந்தேன். அப்புறம் நல்லா பசங்களோட 1 ஹவர் ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு 200 கிராம் ரைஸ், 250 கிராம் சிக்கனு, கொஞ்சோண்டு கோவா எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னதான் நம்மளுக்கு கார்புலேருந்து எனர்ஜி கிடைச்சாலும் நம்ம மசில்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். உங்க பாடி வெயிட் இன்ட்டு 1.5 கிராம் ப்ரோட்டீன் உள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்க மசில் கொஞ்சமாச்சு ரெக்கவர் ஆகும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அடிச்சு போட்ட மாதிரி பெயினா இருக்கும் மசில்லாம். மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபுட்பால் செஷன் போயிட்டேன். அங்க போயிட்டு ஒரு இன்டென்ஸா ஒரு 2 மணி நேரம் ஃபுட்பால் விளாண்டுட்டு அப்படியே இடையில நம்ம இளம் கண்டென்ட் கிரியேட்டரையும் சந்திச்சேன். அப்புறம் அவர் கூட கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருந்து டைரக்டா ஜிம்முக்கு போயிட்டேன். 2 மணி நேரம் ஃபுட்பால் செஷன் முடிச்சுட்டு நான் ஜிம்முக்கு வந்தனால என் உடம்புல சுத்தமா எனர்ஜி இல்ல. ஸோ எனக்கு இன்ஸ்டன்டா எனர்ஜி கிடைக்கிறக்காண்டி கொஞ்சமா சுகர் உள்ள டாடா குளுக்கோ குடிச்சேன். அது கூட 1 ஸ்கூப் கிரியேட்டின் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டாடா குளுக்கோல உள்ள சுகர்னால எனக்கு இன்ஸ்டன்டா எனக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் இப்பதான் ஒரு 2 மணி நேரம் ஃபுட்பால் விளாண்டுட்டு வந்தனால லைட்டா தான் என்னோட லெக் டேவை வச்சுக்கிட்டேன். ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ஒரு 2 வேரியேஷன், க்ளூட்ஸுக்கு ஒரு வேரியேஷனை போட்டு முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போஸ்டர் மில்க்கு 2 தோசை, முட்டை, கூட கொஞ்சம் கொய்யாக்கா, அவ்வளோதான். அதோட டே ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிக்கமா இருங்க.